அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா 5 1/2 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தோட்டம் கரெக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம இலுப்பு நகரம். இலுப்பு நகரம் வந்து செஞ்சேரிமலை பெல்ட்ல இலுப்பு நகரம் அப்படின்னு ஒரு பக்கத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பல்லடத்துலேருந்து வர மாரி இருந்தா செஞ்சேரிமலைலருந்து ஸ்ட்ரெயிட்டா வர ரோடு. நீங்க பெதப்பம்பட்டி போற ரோட்ல அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா, இலுப்பு நகரம் அப்படின்ற ஊர் வரும். ஊர் பக்கத்திலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நீங்க பெதப்பம்பட்டி, பொள்ளாச்சி இந்த மாரி உடுமலைப்பேட்டையிலேருந்து வர மாரி இருந்தாலும், பெதப்பம்பட்டியிலேருந்து நீங்க செஞ்சேரிமலை போற ரோட்ல வந்தீங்கன்னா, அங்கிருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா, இலுப்பு நகரம் அப்படின்னு ஊர் வரும். ஊருக்கு பக்கத்துல இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா, நல்ல தார் ரோட் பேஸ்ல அமைஞ்சிருக்கு. தார் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200 அடிக்கு மேல நல்லாவே தார் ரோட் பேஸ் கிடைச்சிருக்கு. மெயினா இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாஸ்துக்கு 100% வாஸ்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த தோட்டம் சூட்டபிளா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வாஸ்து 100% இருக்கு. கரெக்ட்டா பாருங்க, கன்னிமூலையில ஒரு வீடு. ஒரு அருமையான ஒரு ஓட்டு வீடு கன்னிமூலையில இருக்கு. ஒரு ஃபேமிலி அழகா குடியிருக்கலாம். நம்ம வந்து இந்த தோட்டத்த வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கு பதிலா இதே இருந்துக்கலாம். இந்த ஓட்டு வீட்ட மட்டும் நீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைல்ல கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி பண்ணீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா, ஓட்டு வீடுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா கூலிங்கா இருக்கும். அத நீங்களே ரெனோவேட் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். மண்ணும் பாருங்க, பியூர் செம்மண். உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது தெரியும். நல்லா செம்மண் பூமி. அதே மாதிரி உங்களுக்கு தோட்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங் பண்ணி ரொம்பவே சூப்பரா வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஆல்ரெடி கேட் போட்டதையும் பார்த்துருந்தீங்க. ஃபுல் ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு ரொம்பவே அருமையா வச்சிருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து தனி கிணறு வந்துருது. போர் வந்து 2 போர்வெல் இருக்கு. தனி கிணறுக்கு வந்து உங்களுக்கு 7 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருது. போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருது. மொத்தமா இந்த 5 1/2 ஏக்கர்ல 4 1/4 ஏக்கர் வந்து ஃபுல்லாவே தோப்பா வந்துரும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/4 ஏக்கர் எம்ப்டி லேண்டா வந்துரும். பூமி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே மட்டமா, சமமா தான் இருக்கும். சரிவு அப்படிங்கிற மாரி எதுவுமே இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா, பூமி ஆரம்பத்துல லாஸ்ட் வரைக்கும் ஒரே சமமா, மட்டமா தான் அமைஞ்சிருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பூமி எந்த பள்ளமோ, குழியோ அந்த மாரி எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம போயிட்டு இருக்க இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஏக்கருக்கு மட்டும் ஒரு 20 வயசு அந்த ரேஞ்சுல இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும். 1 ஏக்கருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஒரு 3 1/4 ஏக்கர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அளவு வயசு தென்னை மரங்கள். தென்னை மரங்கள் வயசு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 வயசுக்குள்ள தான் இருக்கும். இல்ல சின்ன தென்னை மரங்கள். மெயினா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைல்ல பார்க்குறோம். ஊருக்கு பக்கத்துலயும் பார்க்குறோம். நெறைய வீடுகள் பக்கத்துல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும். ஏன்னா, ஊருக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி சுத்தியுமே பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுகள் இருக்கு. இப்ப இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசுக்குள்ள தான் இருக்கும். எல்லாம் இப்ப தான் ஈல்டு ஸ்டார்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஈல்டு இப்ப தான் வந்திருக்கு. இப்ப இந்த 3 இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அளவு வயசு மரங்கள். தண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்ல தண்ணீர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. 2வது உங்களுக்கு இந்த தோட்டத்துக்கு வாய்க்கா தண்ணி பாசனம் இருக்கு. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜல மூலையை வந்து நல்லா இழுத்தும். கன்னி மூலை உங்களுக்கு ஏரியும் நல்லா சூப்பரா வாஸ்துக்கு சூப்பரா அமைஞ்சிருக்கும். ஜல மூலை போக போக லைட்டா இழுத்து போயிருக்கும். வாஸ்துக்கு 100% வாஸ்துக்கு இந்த பூமி அமைஞ்சிருக்கு. கிணறும் பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டத்துக்குள்ளே கிடையாது. தனியா வெளியில இருக்கு. அதனால கிணறு வாஸ்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கக்கூடாது. கிணறும் நம்ம பிரச்சனையே கிடையாது. கிணறு வந்து தோட்டத்துக்கு வெளி சைடுல தனியா உங்களுக்கு அது தனியா ஒரு உங்களுக்கு ஒரு 5 சென்ட்ல தனியா கிணறு இருக்கு. இந்த பூமி முடிஞ்சு கடைசியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 1/4 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே எம்ப்டி லேண்ட். அதுவும் கிளமேல் நீளம் அதிகமா இருக்கும். கிளமேல் நீளம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 அடிக்கு மேல இருக்கும். நம்ம வந்து ஃபியூச்சருக்கு ஒரு கோழி பண்ணை போடணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் மேல நம்ம கோழி பண்ணை போடலாம். இதன் மூலமா நம்ம வருமானத்த உருவாக்கலாம். அப்படி கோழி பண்ணை போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துட்டோம்னா, நம்ம கோழி பண்ணை போட்டா அது மூலமா வருமானம் வந்துரும். ஏன்னா கிளமேல் நிலம் இருந்தா தான் கோழி பண்ணை போடுறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். அதனால இந்த இடம் பாருங்க. உங்களுக்கு இந்த எம்ப்டி லேண்ட் பாருங்க. கிட்டத்தட்ட 1 1/4 ஏக்கர் கிளமேல் நிலம் அதிகமா இருக்கும். நல்லா சமமாவும் அமைஞ்சிருக்கு. இத வந்து நம்ம கோழி பண்ணை வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல வேற யாராவது விவசாயம் பண்றனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல வாழை வைக்கணும், வேற ஊடுபயிர் வைக்கணும். இது வேற எந்த மல்டி பர்ப்பஸ்க்கும் இந்த 1 1/4 ஏக்கர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு எல்லாமே பக்காவா செப்பரேட்டா ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஏக்கர் வந்து ரூ. 55,00,000 கேட்குறாங்க. நம்ம ஃபைனல் கேட்குறாங்க. நம்ம சிட்டிங்ல பேசும்போது கொஞ்சம் அனுசரிச்சு பேசிக்கலாம்.
மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த தோட்டத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலோ, நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன்ல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாரி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும், நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லபடி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ சேல் பண்ணி குடுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.